திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். இட்லி பாத்திரம் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். இப்போ அடுத்து அது கூட ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணுறேன். முட்டையும் வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். சுகரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டரை உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைடாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் ஆயில் தடவிட்டு மேலே லைட்டாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதை சுற்றி இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இதில் மாவை ஆட் பண்ணிடலாம். அடுத்து கேக் மாவு ஈவனாக இருக்கிறதுக்காக லைட்டாக இது மாதிரி தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதில் அடியில் இருக்க இட்லி தட்டை இது மாதிரி கவுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கேக் மாவு வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு 30-40 நிமிஷம் போல் இதெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 40 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேக் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சுற்றி இதே மாதிரி நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கேக் வெளியில் வந்துடும்.
இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.